டிஸ்க்ளைமர் வீடியோவின் துவக்கத்தில் பார்த்த 3 பொருட்களின் அன்பாக்சிங்கும் வேறு வீடியோக்களில் வரும். ஏனென்றால் ஒரு பொருளின் அன்பாக்சிங்கின் கால அவகாசமே ரொம்ப நேரம் ஆகிவிட்ட காரணத்தினால் 3ஐயும் தனித்தனியாக வீடியோவை எடுத்திருக்கிறேன், பார்த்து மகிழுங்கள். ரீசெண்டாக நம்மளோட சேனல் அப்கிரேட்காக அமேசான் ஃபாரஸ்ட்லேருந்து புது 3 ப்ராடக்ட் இறக்கியிருக்கோம். அது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்டை நான் எதுக்கு வாங்கினேன், என்னென்ன ப்ராடக்ட்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த வீடியோவில் இருக்கிற அந்த ப்ராடக்ட்லாம் ஒர்த்தா இல்லையான்னு தெரியும். எந்த பயனும் இல்லை. இந்த மொத்த ப்ராடக்ட்டோட வேல்யூமே பார்த்தீங்கன்னா 820 ரூபீஸ். நீங்கள் 820 ரூபீஸ் கொடுத்து வாங்குறதுக்கு இந்த 3 ப்ராடக்ட்டுமே ஒர்த்தா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டு நிறுத்துற அவனை. சரி, இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா என் பேர் ஹரியாகாஸ், நீங்க பார்த்துட்டு இருக்க ஹரிடெக் தமிழ். அந்த லைக் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிட்டு வந்துடுறா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். என் கையில் ஒரு 300 தான் இருக்குது. ஒரு நல்ல டைப் சி டு ஹெட்ஃபோன் கன்வெர்ட்டர் ஜாக் நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. பாருங்க, நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா எந்த விதமான ப்ரமோஷனோ எந்த விதமான பெய்டு வீடியோவே கிடையாது. ஏன்னா என் கை காசு போட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எந்த பிராண்டடுமே கிடையாது, ஒரு லோக்கல் கம்பெனி தான். பட் ஒரு லோக்கல் கம்பெனியில் கொடுக்க முடிஞ்ச அந்த குவாலிட்டியை நல்ல அந்த ரியல்மி, ரெட்மி, OnePlus இவங்களால கொடுக்க முடியல அப்படிங்கிற நினைக்கிறப்ப தான் கொடுக்க முடியும், கொடுக்க கூடாதுன்னு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில படத்தெல்லாம் சொல்லுவாங்களே, எவனுக்கு எதை எங்கெங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் அவங்க பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டு நிறுத்துற அவனை. ஓகேங்களா, இது அன்பாக்ஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா பேக்கேஜே சும்மா வேற மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னா உள்ளுக்கே ஒரு பில்லு மாதிரி ஒன்று வச்சு கொடுத்துருக்காங்க. என்ன இது? அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா, அந்த டப்பாக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர், இந்த வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த டைப் சி டு ஹெட்ஃபோன் கன்வெர்ட்டர் ஜாக் சூப்பராக இருக்கு. கையில் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அதை செக் பண்ணோன்னே அந்த ப்ரீமியம் குவாலிட்டி வந்து எனக்கு தெரியுதுங்க. எந்த பயனும் இல்லை. அதை சொல்ல போனால் அந்த ஒயர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சொரன்னு ஒரு நைலான் கேபிள் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெட்ஃபோன் கன்வெர்ட்டர் ஜாக்கை பார்த்தீங்கன்னா அந்த டைப் சி அந்த போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை அந்த ஹெட்ஃபோன் ஜாக்காக இருக்கட்டும், எல்லாமே மெட்டல் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி நான் ஒரு டைப் சி டு ஹெட்ஃபோன் கன்வெர்ட்டர் ஜாக் வந்து பிஞ்சு போயிட்டுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்களுக்கு லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் போய் மறக்காம செக் பண்ணுங்க. இதோட க்ளோசர் லுக் பார்த்தீங்கன்னா சும்மா வேற லெவலில் இருக்குது. பட் இதில் வேற கலர் இருந்தால் நான் இதான் வாங்கியிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து கருப்பு கலரும் இந்த வயலட் கலரும் வந்து சுத்தமாக பிடிக்கல. ஓகேங்களா, என்ன பண்ண தெரியல. சரி, ஓகே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அமேசானில் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த பொருளை ரிட்டர்ன் போட முடியுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ரீசெண்டாக வாங்கியிருந்த அந்த ஒயர்ட் மைக்கை பார்த்தீங்கன்னா நான் ரிட்டர்ன் வந்து போட முடியல. ஓகேங்களா, அமேசானில் ஏன் அது ரீப்ளேஸ்மெண்ட் வச்சுருக்காங்கன்னு தெரில. ஒருவேளை அந்த ப்ராடக்ட் வந்து யாரும் வாங்க மாட்டேங்கிறனால ஒரு சில ஜென்ரல் கஸ்டமர் தலையில் கட்டுறாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரில. ஓகேங்களா, ஓகே. இந்த பொருளை பற்றின கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருக்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அமேசான் ஃபாரஸ்ட்லேருந்து வாங்கினேன், அதாவது அமேசான் காட்டிலேருந்து வாங்கின அந்த பொருள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா அமேசான் காடுகள் என்ன சொன்ன அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அமேசான் காடுகள்னு சொன்னா 4 பேர் வந்து கமெண்ட்ல வந்து வாட்ஸ்அப்லையும் சரி வந்து கதறாங்க, நீ வந்து அடுத்த சேனலை பார்த்து காப்பி கட் பண்ணிட்ட. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படிங்கிறதுமே ஒரு சேனலோட டைலாகா? ஏன் அவங்க டைலாக்னு அது அவங்க வந்து காப்பிரைட் ஒன்றும் வாங்கி வைக்கல, நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து பேசுறாங்க. சரி, அது நமக்கு சரியில்லை. அதனால நம்ம சும்மா நம்மளோட ஓன் டைலாக பேசுவோம். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் பேர் ஹரியாகாஸ், நீங்க பார்த்துட்டு ஹரிடெக் தமிழ்.